الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது ஜும்ஆவுடைய நேரமாகும். நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஜும்ஆ பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுகளையும் தவிர்த்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டதோடு, அமானத்தில் நிலைத்திருப்போம், நாட்டின் கண்ணியத்தை காப்போம் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது. அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நிச்சயமாக தக்வாவுடையவர்கள் அல்லாஹுடனான தங்களது உறவை எப்போதும் பாதுகாத்து மார்க்கத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் நன்மை செய்ய தொடர்ந்து முயற்சி செய்பவர்களே ஆவர். இன்று நாம் அனுபவித்து வரும் அமைதிக்கு பின்னால் சிந்தப்பட்ட வீரர்களின் ரத்தம் இருக்கின்றது. இன்று பெருமையுடன் பறக்கும் நமது தேசிய கொடியின் பின்னால் தன் மகனை இழந்த ஒரு தாயின் கண்ணீர் இருக்கிறது. இன்று மக்கள் நிம்மதியாக வாழும் சிரிப்பிற்கு பின்னால் திரும்பி வருவாரோ இல்லையோ என்ற உறுதியின்றி தனது கணவனை நாட்டிற்காக தியாகம் செய்ய அனுப்பிய மனைவியின் தியாகம் இருக்கின்றது. இன்று நாம் முழங்கும் சுதந்திர குரலுக்கு பின்னால் உயிரற்ற உடலாக மட்டுமே வீடு திரும்பிய வீரர்களின் அளப்பரிய தியாகம் இருக்கின்றது. அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இன்றைய தினம் ஜூலை 31 சம்புதான் ஹரி பஹ்லவான், அதாவது தேசிய வீரர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. இந்த நாள் மலேசிய ஆயுதப்படை, மலேசிய ராஜ போலீஸ் மற்றும் நாட்டின் பாதுகாப்பிற்காக தங்களது உயிரையும் அர்ப்பணித்து பணியாற்றிய அனைத்து பாதுகாப்பு படையினரின் சேவையையும் தியாகத்தையும் நினைவு கூறுவதற்காக ஒதுக்கப்பட்ட நாளாகும். மாறாக, அதாவது வீரர்கள் தினம் என்பது வரலாற்றை நினைவு கூறும் நாளாக மட்டுமல்ல, மாறாக இன்று நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதை சுய பரிசோதனை செய்யும் நாளாகவும் இது அமைகிறது. ஒரு மனிதனை அல்லாஹ்வின் பார்வையில் உயர்ந்தவனாக்குவது எது? இதற்கான பதில் இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரத்துல் அஹ்ஸாபுடைய 23வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறாக கூறுகின்றான்: மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு வ மின்ஹும் மன் யன்ததிர் வ மா பத்தலு தப்தீலா. அதாவது முஃமின்களில் சிலர் அல்லாஹ்விடம் தாங்கள் செய்த வாக்குறுதியை உண்மையுடன் நிறைவேற்றியவர்கள் ஆவர். அவர்களில் சிலர் ஷஹீதுகளாகி தங்களது வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார்கள். இன்னும் சிலர் தங்களது நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த நிலைமையிலும் அவர்கள் தங்கள் வாக்குறுதியிலிருந்து சிறிதும் மாறுபடவில்லை என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான். இந்த வசனத்தை சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால், அல்லாஹ் இவர்களை அவர்கள் கொண்டிருந்த வீரத்திற்காக மட்டும் புகழவில்லை, அவர்கள் வகித்த பதவிக்காகவும் அல்ல, அவர்கள் பெற்றிருந்த புகழுக்காகவும் அல்ல, மாறாக அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியில் அவர்கள் உண்மையில் நிலைத்திருந்ததற்காகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவர்களை புகழ்ந்து பேசுகின்றான். இதுவே அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒவ்வொரு தியாகத்திற்கும் அடிப்படையாகும். எனவே ஒருவருடைய இதயம் அல்லாஹ்விற்கு உண்மையாக இருந்தால் அவர் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை முழு பொறுப்புணர்வுடன் நிறைவேற்றுவார். தனது கடமையை முழு மனதாரவும் நேர்மையுடனும் செய்வார். மனிதர்கள் பாராட்டை பெறுவதற்காக அல்ல, அல்லாஹ்வின் திருப்தியை மட்டும் நாடி அவர்கள் தியாகம் செய்வார்கள். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது எளிதான காரியம் அல்ல. சஹல் பின் சஅத் ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரியிலே பதிவாயிருக்கின்ற ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக: ரிபாத்து யௌமின் ஃபீ சபீலில்லாஹி கைரும் மினத் துன்யா வ மா அலைஹா. அதாவது அல்லாஹ்வின் பாதையில் எல்லையை பாதுகாத்து நிற்கும் ஒரு நாள்
இந்த உலகமும் அதில் உள்ள அனைத்தையும் விட சிறந்ததாகும் என்பதாக இந்த ஹதீஸிலே உணர்த்தப்படுகின்றது. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்ஹுல் பாரி என்னும் நூலில் இந்த நன்மை ஒரு மாதம் முழுவதும் பகலில் நோன்பு நோற்று இரவில் நின்று வணங்குவதை காட்டிலும் உயர்ந்ததாகும் என்கிற விளக்கத்தை அளிக்கின்றார்கள். எனவே ஒரு ராணுவ வீரர் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் அமானத்தை சுமக்கின்றார். ஒரு காவல்துறை அதிகாரி சமுதாயத்தின் பாதுகாப்பை பேணும் பொறுப்பை சுமக்கின்றார். ஒரு ஆசிரியர் அடுத்த தலைமுறையை உருவாக்கும் அமானத்தை ஏற்கின்றார். ஒரு மருத்துவரும் ஒரு செவிலியரும் மனித உயிர்களை காக்கும் பொறுப்பை ஏற்று நடக்கின்றார்கள். ஒரு அரசு ஊழியர் மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கும் அமானத்தை வகிக்கின்றார். ஒரு வியாபாரி வணிகத்தில் நேர்மையாக நடப்பதற்கான ஒரு பொறுப்பை சுமக்கின்றார். ஒரு தந்தையும் ஒரு தாயும் தனது குடும்பத்தை அல்லாஹ்வின் திருப்தியின் பாதையில் வழிநடத்தும் அமானத்தை ஏந்தி இருக்கின்றார்கள். பல நேரங்களில் நாட்டை பாதுகாப்பது எல்லை பகுதிகளில் மட்டுமே நடைபெறுகிறது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் தனக்கு கொடுக்கப்பட்ட நேர்மையுடனும் நிறைவேற்றும் போதெல்லாம், தனக்கு கொடுக்கப்பட்ட அமானத்தை நிறைவேற்றும் போதெல்லாம் அந்த நாடும் பாதுகாப்பு அடைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பொறுப்புகள் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வின் அளவுகள் ஒன்றே. எனவே இந்த அமானத் நேர்மையுடனும் முழு முயற்சியுடனும் பொறுப்புணர்வுடனும் நிறைவேற்றப்படுகிறதா என்பதை நாம் சற்று சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முடித்தானவர்களே, இதுவே வெறும் கடமையை செய்வதற்கும் அல்லாஹ்வுக்காக உண்மையாக சேவை செய்வதற்கும் உள்ள வித்தியாசமாகும். எனவே ஒரு நாட்டின் வலிமை என்பது பாதுகாப்பு ஆயுதங்களாலும் நவீன தொழில்நுட்பங்களாலும் மட்டுமே தீர்மானிக்கப்படுவதில்லை. அந்நாட்டின் மக்கள் நேர்மையானவர்களாக இருந்தால், தலைவர்கள் அமானத்தை பேணுபவர்களாக இருந்தால், அரசு ஊழியர்கள் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் பணியாற்றி வந்தால், வியாபாரிகள் ஏமாற்றாமல் வியாபாரம் செய்து வந்தால், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அல்லாஹ்வுக்காக தனது பாதையில் நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் அந்த நாடு உண்மையான வலிமை பெற்ற நாடாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இந்த வீரர்கள் தினத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறைந்து போன அனைத்து வீரர்களுக்கும் தனது பரந்த கருணையை வழங்குவானாக. அவர்களின் தியாகங்களை நற்செயல்களாக ஏற்றுக்கொள்வானாக. இன்னும் நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருப்போருக்கு வலிமையையும் பாதுகாப்பும் வழங்குவானாக என்று நாம் அனைவரும் துஆ செய்து கொள்ள வேண்டும். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இன்றைய ஹுத்பாவில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடங்கள்: முதலில், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதவிக்காகவோ அல்லது பலத்தின் காரணமாகவோ அல்ல, தாம் செய்த வாக்குறுதியிலும் அமானத்திலும் உண்மையாக இருப்பவர்களையே கண்ணியப்படுத்தி பேசுகின்றான். இரண்டாவது, நாட்டை பாதுகாப்பது என்பது அனைவரின் பொறுப்பாகும். அது குடும்பம், தொழில் மற்றும் சமூக வாழ்க்கையில் ஒப்படைக்கப்பட்ட அமானத்தை முறையாக நிறைவேற்றுவதிலிருந்து துவங்குகின்றது. மூன்றாவது, நமது வீரர்களின் தியாகத்தை மதிப்பது என்பது நாம் நேர்மையுள்ளவர்களாகவும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் ஊழலை தவிர்ப்பவர்களாகவும் தேசிய ஒற்றுமையை பாதுகாப்பவர்களாகவும் வாழ்வதன் மூலம் வெளிப்பட வேண்டும். எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அவனிடம் செய்த வாக்குறுதியில் உண்மையுடையவர்களாகவும் ஒப்படைக்கப்பட்ட அமானத்துகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் மார்க்கம், சமூகம் மற்றும் நாட்டிற்காக உறுதியுடன் சேவை செய்யக்கூடியவர்களாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. வமா அலைனா இல்லல் பலாக்.